நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட்ன்றதுனால எல்லா டைமும் நம்ம டப்பிங்கே பேசிட்டு இருக்க முடியாது. என்னப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான். சிலர் இருக்கா, என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கேங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேரக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அது மெயின்டைன் பண்ணணுன்றதுனால நான் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நம்ம ஃபோன் எங்கள் அம்மாக்கே என் வாய்ஸ் தெரியாதுங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா படங்களும் சரி, அம்மா நீ அம்மா பேசியிருக்க அப்படின்னு கேட்பாங்க. நான் நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்னு கேட்பேன் நான். அது அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே வாய்ஸை நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம் இல்லையா. நம்ம கேஷுவலாக பேசுவோம், என்னம்மா என்னம்மா அப்படி இருப்போம். சீரியலில் போனால் அம்மா அப்படின்னு போயிடுவோம். கரெக்ட். இவ்வளோ அழகான வாய்ஸ் உள்ள டப்பிங் ஆர்டிஸ்ட் யாருமே வந்து ஏன் பாடகியா வர மாட்டீங்க? நிறைய பேர் இருக்காங்களே பாடகிகள். அப்படியா? டப்பிங் ஆர்டிஸ்டே பாடகியா இருக்காங்க? யார்? எவ்வளோ பேர் இருக்காங்க. மானசி அவங்களும் சிங்கர் தான். நிறைய பேர் இருக்காங்க. ஐஸ்வர்யான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. எல்லாமே நல்லா பாடுவாங்க. அப்படியா? மேல் வாய்ஸும் சரி, ஃபீமேல் வாய்ஸும் நிறைய பேர் பாடுறவங்க இருக்காங்க. அதுக்குன்னு எங்களெல்லாம் நீங்க பாட சொல்லக்கூடாது. அது தவறாக அதுக்காக தான் கேட்குறோம். இவ்வளோ இனிமையான வாய்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கும். பாட்டாவும் கேட்டா கிடைக்கும். தவறாக சென்று விடும். ஆனால் நல்லா பாடுற நிறைய பேர் இருக்காங்க.